மா பசிக்குமா இல்லையா? என்ன ஸ்பெஷல்மா? ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா பசிக்குதுமா சேனல். இன்னைக்கு வந்து மா பசிக்குதுமா சேனல் என்ன பார்க்க போகிறோம், நுரையீரல் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயில் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். பட்டை, லவங்கம், சோம்பு, பிரிஞ்சி இலை அந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க பொடியாக, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. வெங்காயம் வதக்கிறதுல தான் வந்து டேஸ்ட்டே இருக்குது. நல்லா வதக்கிட்டே இருங்க. வெங்காயம் வதங்கினதும் ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி, ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வந்து மிக்சியில் போட்டு அதை விழுதாக அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தக்காளி கட் பண்ண தக்காளி, பொடியாக கட் பண்ண தக்காளி, ஒரு தக்காளி, அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், நல்லா ட்ரையாக வர வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு இதுவுமே நல்லா வதக்குங்க. நீங்கள் வெங்காயம் போட்ட உடனே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ தக்காளி போட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து எல்லாமே நல்லா ட்ரையாக வதங்கினதும் நுரையீரல் சேர்த்து நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணதும் தேவையான அளவு மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் லாஸ்ட்டாக மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம். அதனால வந்து மிளகாய்த்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. இதை வந்து ரொம்ப ட்ரை ஆக்கணும். அதனால் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். காரம் எல்லாத்துலேயும் இறங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இடையில வந்து கிளறிட்டே இருக்கணும். நீங்கள் அந்த மாதிரி கிளறிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடும். அடுத்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நுரையீரல் சுக்கா. இது வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் வகையில வந்து மட்டன் மட்டும் சாப்பிடாம அதோட பார்ட்ஸ்லாம் வந்து சாப்பிடுங்க. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதாவது மட்டன் போட்டி, நுரையீரல், செவரொட்டிலாம் வந்து ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து நிறையவே சாப்பிட்டா ஹீமோக்ளோபின் அளவு வந்து அதிகரிக்கும். ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் வந்து நிறைய சாப்பிடுவாங்க அந்த டைமில். அவ்வளோதாங்க, நுரையீரல் சக்கா ரெடி. நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க.